நண்பர்களே, இப்போ ஒரு மிக முக்கியமான மற்றும் பெருமையான செய்தி சமூக வலைத்தளங்கள்ல வேகமாக பரவிக்கிட்டு வருது. அது என்னன்னா, கடந்த ஆகஸ்ட் 27ஆம் தேதி நம்ம அதிபர் அனுரகுமார திசாநாயக்கவின் நேரடி உத்தரவின் பேரில் நேபாள நாட்டுக்கு நம்ம இலங்கை அரசாங்கம் $1 மில்லியன் அமெரிக்க, தோராயமாக 30 கோடி இலங்கை ரூபாய் நிதியுதவி அறிவிச்சிருக்காங்க. ஆமாங்க, நேபாளத்துல அண்மையில ஏற்பட்ட கடுமையான வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு காரணமா அங்க பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டு நிறைய மக்கள் தங்களோட வீடுகளையும் வாழ்வாதாரத்தையும் இழந்து தவிச்சிட்டு வராங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலையில அவங்களுக்கு உதவத்தான் இந்த மனிதாபிமான உதவி அறிவிக்கப்பட்டிருக்கு. இலங்கை அரசு தங்களோட அண்டை நாட்டு பாசத்தை காட்டியிருக்காங்க. ஆனா இந்த செய்தியை பார்த்ததும் நம்மில் சிலருக்கு ஒரு கேள்வி வரலாம். நம்ம நாட்டிலேயே இன்னும் பொருளாதார பிரச்சனைகள் இருக்கும்போது ஏன் அடுத்த நாட்டுக்கு இவ்வளவு பெரிய தொகையை தரணும் அப்படின்னு யோசிக்கிறது இயற்கைதான். ஆனா நண்பர்களே, இத நாம 2 விஷயங்களா பார்க்கணும். முதலாவது மற்றும் மிக முக்கியமானது மனிதாபிமானம். நேபாளத்துல ஏற்பட்ட கடுமையான வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால அங்க லட்சக்கணக்கான மக்கள் தங்களோட வீடுகளையும் வாழ்வாதாரத்தையும் இழந்து தவிச்சிட்டு வராங்க. கஷ்டத்துல இருக்கிற அண்டை நாட்டு மக்களுக்கு கை கொடுப்பது ஒரு மனிதனாக நமது கடமை. இரண்டாவது, உலக நாடுகளுக்கு இடையிலான நட்பு உறவு. கடந்த காலங்கள்ல நமக்கு ஒரு கஷ்டம் வந்தப்போ இதே போல பல உலக நாடுகள் நமக்கு மில்லியன் கணக்குல மனிதாபிமான உதவிகளை செஞ்சிருக்காங்க. ஏன், கடந்த மே மாதம் நம்ம நாட்டுல கடுமையான வெள்ள பாதிப்பு ஏற்பட்டப்போ நேபாள அரசாங்கமும் நமக்கு $2 லட்சம் அமெரிக்க, அதாவது நம்ம நாட்டு காசுக்கு சுமார் 6 கோடியே 50 லட்சம் இலங்கை ரூபாயை அவசர நிதியுதவியா வழங்கி நமக்கு ஆதரவா நின்றாங்க. சமூக வலைத்தளங்கள்ல நீங்க பார்க்கிற இந்த செய்தி 100% உண்மையானது. கஷ்டத்துல இருக்கிற ஒரு நாட்டுக்கு நம்ம நாடு கை கொடுத்திருக்கிறது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். இந்த தகவலை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம பக்கத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க.